ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெக்காப் செஷன். ஓகேவா? ஸோ வெக்காப்ஸ் எவ்வளோ படித்தாலுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு பாருங்கள், அட்வர்ஸ். ஓகேவா? ஸோ அட்வர்ஸ் அப்படிங்கிறப்போ இட் வில் கிரியேட் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அட்வர்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஆர் அன்ஃபேவரபிள். ஓகேவா? ஹார்ம்ஃபுல் இல்லை அப்படின்னா அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இட் கேன் எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல அட்வர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நெகட்டிவ். ஸோ ஹார்ம்ஃபுல் ஆர் அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ செகண்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டன்ட். ஓகேவா? ஸோ பிளாட்டன்ட் அப்படின்னா ஆப்வியஸ், இல்லை அப்படின்னா அஃபென்சிவ். ஸோ பிளாட்டன்ட் அப்படிங்கிறப்ப அஃபென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அஃபென்சிவ். தேர்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேண்டிட். ஓகேவா? கேண்டிட் ஃபோட்டோ கிடையாது. ஸோ கேண்டிட் அப்படிங்கிறப்ப ஹானஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஹானஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஹானஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, கேண்டிட். ஃபோர்த் என்ன அப்படின்னா டிலிஜென்ட். ஓகேவா? டிலிஜென்ட். டிலிஜென்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை அப்படின்னா அட்டென்டிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹார்ட் ஒர்க்கிங் இல்லைன்னா அட்டென்டிவ். ஓகேவா? அட்டென்டிவ். ஹார்ட் ஒர்க்கிங். டிலிஜென்ட் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங். ஃபிஃப்த் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா எலோக்வெண்ட். எலோக்வெண்ட். ஓகேவா? எலோக்வெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஃப்ளூயண்ட். இது நமக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்ச ஒரு வேர்டு தான். ஃப்ளூயண்ட் இல்லை அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்பீக்கிங், பெர்சுவேசிவ் இன் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ளூயண்ட் இன் ஸ்பீக்கிங், எலோக்வெண்ட். நெக்ஸ்ட் வேர்டு ஹர்பிஞ்சர். இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஹர்பிஞ்சர் அப்படின்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் சம்திங் டு கம். ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. எ சைன் ஆஃப் சம்திங் டு கம். எ சைன் ஆஃப் சம்திங் டு கம். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஹர்பிஞ்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டை. அடுத்து என்ன அப்படின்னா இமினன்ட். ஓகேவா? இமினன்ட். ஸோ இமினன்ட் அண்ட் எமினன்ட். ஓகேவா? எமினன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. அது வேற, இது வேற. இப்போ இமினன்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அபவுட் டு ஹேப்பன், நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம் நம்ம இமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எமினன்ட்னா என்னன்றது இட்ஸ் அ ஹோம் ஒர்க். ஓகேவா? ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். இமினன்ட் வேற, எமினன்ட் வேற. இஃப் இட் இஸ் இமினன்ட் அப்படின்னா இட் இஸ் அபவுட் டு ஹேப்பன், நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றது வந்து நம்ம இமினன்ட். எமினன்ட் என்னன்றது இட்ஸ் அ ஹோம் ஒர்க். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா லிவிட். லிவிட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி, பயங்கரமாக கோவப்படுறது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம லிவிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி, எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி. அடுத்து நைன்த் வேர்டு என்ன அப்படின்னா முன்டேன். ஓகேவா? முன்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஆர்டினரி இல்லை அப்படின்னா டல். ஆர்டினரி இல்லை அப்படின்னா டல். ஆர்டினரி இல்லைனா டல். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா பென்சிவ். அடுத்த வேர்டு பென்சிவ். பென்சிவ் அப்படிங்கிறதுக்கு டீப் இன் தாட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி யோசிக்கிறத வந்து நம்ம பென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் டீப் இன் தாட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவிர்க்கி. ஓகேவா? குவிர்க்கி. ஸோ குவிர்க்கி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா அன்யூஷுவல் திங்க், வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங்க். ஓகேவா? அன்யூஷுவல் இல்லை அப்படின்னா பெக்யூலியரா, பெக்யூலியர் அப்படின்னு சொல்லலாம். பெக்யூலியர் இல்லை அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது எல்லாத்தையுமே நம்ம குவிர்க்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியாஸ்மா. ஓகேவா?
மியாஸ்மா. மியாஸ்மா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா டாக்ஸிக் அப்படின்னா டாக்ஸிக் இல்லை அப்படின்னா ஒரு அன்பிளசண்டான ஒரு அட்மாஸ்பியர். ஓகேவா, அன்பிளசன்ட் அட்மாஸ்பியர். டாக்ஸிக் இல்லை அப்படின்னா மோஸ்ட் அன்பிளசன்ட் அட்மாஸ்பியரை வந்து நம்ம மியாஸ்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிஸ்மெட். ஓகேவா, கிஸ்மெட் அப்படின்னா இட்ஸ் அ டெஸ்டினி. எல்லாமே விதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் டெஸ்டினி. இல்லை அப்படின்னா ஃபேட். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிஸ்மெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை ஜொக்கோஸ். ஜொக்கோஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா பிளேஃபுல். ஓகேவா, ரொம்ப விளையாட்டுத்தனமான. இல்லை அப்படின்னா ஹியூமரஸ் பர்சனை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜொக்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமரஸ் இல்லை அப்படின்னா பிளேஃபுல். ஹியூமரஸ் இல்லை அப்படின்னா பிளேஃபுல். நெக்ஸ்ட் வேர்டு ஹேல். ஹேல் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. ஓகேவா, ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹேல் அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க அட்வர்ஸ். அட்வர்ஸ் அப்படின்னாலே என்னன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எஃபெக்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் பாசிட்டிவ், எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது வந்து அட்வர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நெகட்டிவ், விச் மீன்ஸ் ஹார்ம்ஃபுல். இல்லை அப்படின்னா அன்ஃபேவரபிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்டன்ட் அப்படின்னா அஃபென்சிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேண்டிட் அப்படின்னா ஹானஸ்ட். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். டிலிஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இட்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் இல்லைன்னா அட்டென்டிவ். எலோக்வென்ட் அப்படின்னா ஃப்ளூயன்ட் இன் ஸ்பீக்கிங். எலோக்வென்ட். ஹர்பிஞ்சர்னா எ சைன் ஆஃப் சம்திங் டு கம். ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஹர்பிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இமினன்ட் அண்ட் எமினன்ட். இமினன்ட் இன் த சென்ஸ் அபவுட் டு ஹேப்பன், நடக்க போகுது. தேர் மைட் பி எ இமினன்ட் ரெயின். ஓகேவா, ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நாளைக்கு மழை வந்து பெய்ய போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம இமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் எமினன்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹோம்ஒர்க். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நமக்கு ஃபார் ஷூர் கொஸ்டின்ஸ் இருக்கும். லிவிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. மியூண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இட்ஸ் ஆர்டினரி அண்ட் டல். பென்சிவ் அப்படின்னா டீப் இன் தாட் அப்படின்னு சொல்லுவோம். குர்க்கி அப்படின்னா அன்யூஷுவல் ஆர் பெக்யூலர், வெரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த வந்து குர்க்கின்னு சொல்லலாம். மியாஸ்மாங்கிறப்ப இட்ஸ் டாக்ஸிக் இல்லைடா அன்பிளசண்டான ஒரு அட்மாஸ்பியரை வந்து நம்ம மியாஸ்மான்னு சொல்லுவோம். கிஸ்மெட் அப்படின்னா இட்ஸ் டெஸ்டினி. இல்லை அப்படின்னா ஃபேட். ஓகேவா, ஜொக்கோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பிளேஃபுல் அண்ட் ஹியூமரஸ். ஹேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க லெக்கோனிக். ஓகேவா, லெக்கோனிக் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பேசுவாங்கல்ல, அதுதான். யூசிங் ஒன்லி ஃபியூ வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா கன்சைஸ் அப்படின்னு சொல்லிடலாம். கன்சைஸ். ஓகேவா, கன்சைஸ். லெக்கோனிக் அப்படின்னா யூசிங் ஃபியூ வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா கன்சைஸ். ஹப்ரீஸ். ஓகேவா, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ஹப்ரீஸ் அப்படின்னா ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, செல்ஃப் ப்ரைடாக இருக்கிறது. ஓகேவா, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா எக்ஸசிவ் ப்ரைடோடு இருக்கிறது, நான் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸசிவ் ப்ரைடோடு இருக்கிறது, பெருமையாக இருக்கிறத வந்து ஹப்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹுப்ரீஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொனன்சியேஷன். பட் ஹப்ரீஸ் அப்படின்னா இட்ஸ் எக்ஸசிவ் ப்ரைட் ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்த வேர்டு பாருங்க டான்ட்லெஸ். ஓகேவா, டான்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பயம் காமிக்காமல் இருக்கிறத வந்து டான்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஷோயிங் ஃபியர்லெஸ்னஸ். ஓகேவா,
லெஸ்னஸ் விச் மீன்ஸ் பயம் காமிக்காமல் இருக்கிறது. ஓகேவா, டான்ட்லெஸ் அப்படின்னா தைரியமாக இருக்கிறது, பயம் காமிக்காமல் இருக்கிறது. ஸோ ஷோயிங் ஃபியர்லெஸ்னஸ். அடுத்து பாருங்க கெக்கோஃபோனி. ஃபோனின்னு சொன்னாலே இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சவுண்டுன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா, சவுண்டு. கெக்கோஃபோனி அப்படிங்கிறப்ப என்னென்னா ஹார்ஷ் சவுண்டோட மிக்சர்ஸ். ஹார்ஸ் சவுண்டோட மிக்சர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெக்கோஃபோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹார்ஷ் சவுண்டோட மிக்சர் ஆஃப் ஹார்ஷ் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதான் இது கெக்கோஃபோனி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பெனிவோலண்ட். ஓகேவா, பெனிவோலண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட் இஸ் வெரி கைண்ட் அண்ட் சேரிட்டபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கைண்ட் அண்ட் சேரிட்டபிள். ஓகேவா, பெனிவோலண்ட் அப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கிறது, தானம் கொடுக்கறதுல சிறந்து இருக்கிறது, இதெல்லாமே பெனிவோலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ in this video we have learned 20 important and repeated vocabs. ஓகேவா, hope this session is useful and thank you for watching.